Hello guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டெக்ஸ்ட் டைரக்ஷன். டெக்ஸ்ட் டைரக்ஷன்னா என்னன்னா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது வியூவர்ஸ் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க டெக்ஸ்ட் டைரக்ஷன்னா என்னன்னு சொல்லிறேன். டெக்ஸ்ட் டைரக்ஷன்னா இப்போ நீங்க லிங்க் பார்க்குறீங்களா, லிங்க்குக்கு கீழே நீங்க HTML பார்த்தா தெரியும். லிங்க்குக்கு கீழே ஒரு கோட் வருதுல, அந்த கோட் ரிமூவ் பண்றது, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே அண்டர்லைன், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஓவர்லைன், இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு இப்போ பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா 3 எல்ஐ டேக் போட்டிருக்கோம். ஒரு ஹெட்டிங் கொடுப்போம். இது ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்கிறதுனால OL. அதுக்கப்புறம் 5 எல்ஐ போட்டிருக்கோம். எனக்கு 5 லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்டராக லிங்க்கு, அதுக்கப்புறம் அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்டர் லைன், அதுக்கப்புறம் என்னது லைன் த்ரோத், அதுக்கப்புறம் பிளிங்க்கு. இந்த பிளிங்க்கு இந்த 5த்துக்குமே நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஏ கொடுத்துருக்கோம். ஏக்கு பேராகிராஃப் ஏல எனக்கு ஆங்கர் டேக் அப்படின்னு கொடுக்குறதுக்காக அதுக்கு எந்த இதுவும் நம்ம கொடுக்கல. டிஃபால்ட்டாக எனக்கு அந்த ஹேஷுன்னு கொடுத்துருக்கோம். அது எங்கேயும் நெக்ஸ்ட் பேஜ் அது எதுக்கும் போக தேவையில்ல, ஹேஷுன்னு மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்னா பேராகிராஃப் டேக்குள்ளே ஸ்பேம் கொடுத்துட்டு எதுக்கு ஐடி கொடுத்துருக்கோம்னா, ஐடினா இப்போ எனக்கு அந்த வேர்டு அந்த பர்டிகுலர் லைன் மட்டும் எனக்கு டிஃப்ரெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டைல் பண்ணுறதுக்காண்டி ஐடி கொடுத்துருக்கேன். இப்படி மாதிரி ஒரு 4 இதுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த 4 எப்படி நம்ம டிஸ்பிளே ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டைல் எழுதலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்தது மொத்தம் 5 லிஸ்ட்டு போட்டிருக்கோம். 1 அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டில் அண்டர்லைனு, ஓவர்லைனு, லைன் த்ரோத், பிளிங்க்கு, இப்போ நம்ம 5 போட்டிருக்கோம். இப்போ இந்த 5மே எப்படி டிஸ்பிளே ஆகுது, அதுக்கப்புறம் கீழே ஒவ்வொன்றுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம லிங்க்கு கொடுத்துருக்கோம். லிங்க்கு கீழே ஒரு அண்டர்லைன் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன்று அண்டர்லைன், அதுக்கப்புறம் ஓவர்லைன், அதுக்கப்புறம் லைன் த்ரோத், அந்த பிளிங்க். இந்த லைன் த்ரோத்தும் பிளிங்க்கும் இப்போதைக்கு யாரும் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு இருந்தாலும் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இது ஃபுல்லாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைல் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எதுக்கு எழுத போகிறோன்னா நம்ம ஆங்கருக்கு எழுத போகிறோம். ஆங்கர் பேராகிராஃபில் உள்ள ஆங்கர் டேகுக்கு எழுத போகிறோம். அதுக்கு என்ன எழுத போகிறோன்னா, எனக்கு அந்த ஆங்கர் டேகு கீழே வர கோடு எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அந்த லெட்டரில் உள்ள எனக்கு லைனை ரிமூவ் பண்ணணும், கீழே உள்ள லைனை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி டெக்ஸ்ட் டிரெக்ஷன்னு கொடுத்துட்டு எனக்கு கீழே உள்ள லைன் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காண்டி நன்னுன்னு கொடுத்துட்றோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா பேராகிராஃப்குள்ளே ஸ்பேன் கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஐடி கொடுத்துருக்கோன்னா அண்டர்லைன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன கொடுக்கணும், எனக்கு அந்த ஐடியா அண்டர்லைன்னு டேக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு இப்போ எனக்கு அந்த ஐடியில் என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் டிரெக்ஷன், எனக்கு கீழே ஒரு அண்டர்லைன் வரணுக்காண்டி நம்ம டெக்ஸ்ட் டிரெக்ஷன் கீழே அண்டர்லைன். இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ பர்டிகுலராக ஒரு 5 மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஓவர்லைன். அதே மாதிரி தான் ஒரு ஹேஷ்க்கு அப்புறம் ஓவர்லைன், ஹேஷை செலக்ட் பண்ணிவிட்டு ஹேஷ்க்கு அப்புறம் ஓவர்லைன்னு போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு டெக்ஸ்ட் டிரெக்ஷன் எனக்கு ஓவர்லைன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா லிங்க்கும் பிளிங்க்கும், இது ரெண்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு இருந்தாலும் எப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யாரும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காண்டி தான் இந்த சொல்கிறது லிங்க்கும் பிளிங்க்கும். லிங்க்கு எப்படி லைன் த்ரோத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு ஸ்பேஸ் வரும், அதுதான் அந்த லைன் த்ரோத்து. அது எப்படி க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிளிங்க்கு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிளிங்க்கு கொடுத்துருக்கோம். இப்போ அந்த லெட்டர் மட்டும் நமக்கு பிளிங்க் ஆகணும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் பிளிங்க் ஆகாது. இதை எடுத்துட்டாங்க, இருந்தாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இப்போ இந்த பிளிங்க்குக்கும் நம்ம டேகுக்கு பிளிங்க்கையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு எழுத போகிறோம், லைன் த்ரோத்துக்கு ஸ்டைல் எழுத போகிறோம். லைன் த்ரோத்து டெக்ஸ்ட் டிரெக்ஷன் எனக்கு அந்த லைன் மட்டும் தனியாக தேர்றதுக்காண்டி கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம், பிளிங்க்குக்கு எழுத போகிறோம். பிளிங்க்குக்கு என்ன எழுத போகிறோம், எனக்கு அந்த லைன் மட்டும் எனக்கு பிளிங்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அந்த பிளிங்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு டெக்ஸ்ட் டிரெக்ஷன் எனக்கு பிளிங்க்குன்னு அப்படின்னு கொடுத்தோம்னா வச்சுக்க, அந்த பிளிங்க்குங்கிறது நமக்கு டிஸ்பிளேயில் தெரியாது, இருந்தாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காண்டி கொடுத்துருக்கிறது அந்த பிளிங்க்கு. பாருங்கள், பிளிங்க்குன்னு வந்துருச்சா. இப்போ இதெல்லாம் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எழுதின ஸ்டைல்லலாம் எப்படி ஒவ்வொரு விதமாக டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் டிரெக்ஷன் நன்னுன்னு கொடுத்துருவோம். அடுத்து அண்டர்லைன், அடுத்து ஓவர்லைன், அடுத்து லைன் த்ரோத்தும் பிளிங்க்கும் நாங்கள் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது லைன், அண்டர்லைன் ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து லைன் த்ரோத், அந்த அண்டர்லைன் கீழே வர லைன் பாருங்கள், அதுதான் ஓவர்லைன். இப்போ நம்ம பார்க்குறது ஓவர்லைன், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு லைன் வந்துருக்கு பாருங்கள், அதுதான் ஓவர்லைன். அண்டர்லைனை அந்த டெக்ஸ்ட்டே ஃபுல்லாக அடிச்சிருக்கு பாருங்கள். கீழே அண்டர்லைனாக கீழே வந்திருக்கு, ஒரு ஓவர்லைனாக மேலே வந்திருக்கு. இதுதான் அப்படி தான் ஒரு அண்டர்லைனு ஓவர்லைனு. அந்த லைன் த்ரோத்து பிளிங்க்கும் மட்டும் நம்ம இப்போதைக்கு வராது. அதுவும் உங்களுக்கு வேணும்னா பர்டிகுலராக எனக்கு அந்த லைன் த்ரோத்தும் பிளிங்க்கும் எனக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கும் தனியாக வீடியோ போட்டுடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் யாராவது தெரியாதவங்க இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.